அனைவருக்கும் வணக்கம். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக மார்ச் 19ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிதுன ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்த்தால் இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகின்றன. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மிகவும் வலுவாக இந்த வேளையில் பாகியஸ்தானமாகிய 9இல் வலம் வருகிறாருங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பு திட்டமிட்டதை காட்டிலும் நல்ல பல வெற்றி வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக சந்திரன் துவக்கத்தில் 6இல் நீச்சம் பெற்றிருக்கிறார். அதற்கு பிறகு சப்தமத்திலும் இறுதியில் அஷ்டமத்திலும் அதற்கு பிறகு 9இலும் நுழைய போகிறாருங்க. சந்திரன் பல அதிரடியான மாற்றங்களை மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாலும் 24, 25, 26 ஆகிய தேதிகளில் அஷ்டமத்தில் வலம் வரக்கூடிய சந்திரனின் அமைப்பால் சற்று விழிப்புணர்வுடன் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் செயல்பட்டாக வேண்டும் என்பதை சந்திரன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். அதற்கு முன் நல்ல மாற்றத்தை உறுதியாகவே வெற்றிகரமாக அமையக்கூடிய சூழலை ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சந்திரன் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் ராசியின் அதிபதியான புதனை தனது பார்வையில் சந்திரன் நட்பு கிரகமாக பார்க்கிறார். எனவேதான் அவரினுடைய இந்த அஷ்டமத்தில் சற்று கவனத்துடன் நிச்சயமாக இருக்க வேண்டும். மேலும் இந்த வேளையில் முழு சுபகிரகமான குரு வலுவாக விரயஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. குரு விரயத்தில் இருப்பதால் பல்வேறு வகையான சுப காரியங்கள் தடையில்லாமல் சிக்கல் இல்லாமல் சிறப்பாக கைகூடுவதோடு பல்வேறு வகையான வீண் விரயங்கள் அனைத்தும் கட்டுக்குள் வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த வேளையில் மிக வலுவாக 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று திகழ்கிறாருங்க. சனி 9இல் ஆட்சி பலம் பெற்று திகழ்வது என்பது அனைத்திலும் விரைவான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே தயக்கமின்றி இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்மஸ்தானத்தில் ராகுவும் சுகஸ்தானத்தில் கேதுவும் நிலை கொண்டிருக்கின்றன. ஜென்மத்தில் வீற்றிருக்கிறார் மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய். மேலும் கர்மஸ்தானத்தில் மிகவும் வலுவாக சூரியன் வீற்றிருக்கிறாருங்க. அங்கு உச்சம் பெற்ற நிலையில் வக்ரகதியில் திரும்பி இருக்கிறாருங்க சுக்கிரன். எனவே இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்க திருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சி முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பதால் இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில இந்த தருணத்தில் டென்ஷன் அனைத்தும் குறைவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் குடும்பத்தில் மிகவும் சிறப்பாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. குறிப்பாக திருவாரியான கிரகநிலைகள் சற்று சாதகமான சூழலில் வலம் வருவதால் இந்த தருணத்தில் வீண் விரய செலவுகள் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். தசாபுத்திகள் அனுகூலமாக இருப்பின் நீங்கள் நினைத்ததை காட்டிலும் இந்த தருணத்தில் காரிய தடையின்றி பல்வேறு வகையான பணிகளை திட்டமிட்டு நுணுக்கமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான நிகழ்வுகளை கூட சிறு தடங்கள் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறதுங்க. பழைய கடன் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு காணக்கூடிய வகையிலும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பல்வேறு வகையில குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை சிறப்பாக கையாளுவதால் இந்த தருணத்தில் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல விஷயங்களில் ஏமாற்றத்தை சந்தித்து வந்த உங்களுக்கு அதில் நல்ல மாறுதல் உறுதியாகவே இந்த தருணத்தில் உண்டு. பணத்தை கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்டு வந்த ஏமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நிகழ்வுகள் இந்த தருணத்தில் அதிரடியான முன்னேற்றமாக மாறக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே இந்த தருணத்தை
சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி பயன்படுத்திக் கொள்ளும் போது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் அனைத்தையும் விலக்கி நன்மை நிறைவாக பெறுவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவை விலகுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் குழப்பம் இல்லாமல் சிறப்பாக கையாளுவதற்கான நல்ல யோகம் நிறைவாக உண்டு. அலைச்சல் சில நேரத்தில் அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ற ஆதாயத்தை உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. சனி உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள் எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் ஜீவனஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் இருந்த பணிச்சுமை விலகும். சக்திக்கு மீறி உங்களது உழைப்பை செயல்படுத்திய சூழலில் அவை நிறைவாக மாற்றத்தை நிச்சயமாக சந்திக்குங்க. பணியாற்றிய அத்தனைக்கும் பாராட்டும் அதற்கான உரிய மதிப்பும் மரியாதையும் உங்களை தேடி வருவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு. புதிதாக பல்வேறு வகையான சிந்தனைகள் மேலோங்கும். பலவற்றை செயல்படுத்தி முழு திருப்தி அடையக்கூடிய வகையில் நல்ல மாற்றத்தை உறுதியாக சந்திக்க முடியும். அலுவலகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய வெறுப்பும் கவலையும் இந்த தருணத்தில் மாற்றத்தை சந்திக்கிறது. உறுதியாகவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய விருப்பம் நிறைவேறக்கூடிய வகையில் உறுதியாக மிதுன ராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான மாற்றம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உண்டு. உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு செயல்பாடுகளை சிறப்பாக மேற்கொள்ளும் போது பல அதிரடியான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் இந்த தருணத்தில் சந்தை நிலவரம் சாதகமாக அமையும். எதை செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடைகளை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் நிறைவாக உண்டு. பழைய பிரச்சனைகள் தொழில்துறை வியாபாரத்துறையில் உறுதியாக விலகுங்க. இந்த தருணத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. பிரச்சனைகள் அனைத்தும் தற்காலிகமானவை, தீர்வுக்குள்ளாக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக இந்த நேரத்தை பார்க்கலாம். கலைத்துறை சார்ந்த பணிகள் கை நழுவி சென்று விட்டது என்று நினைத்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் சாதகமாக அமையும். ஏமாற்றத்தையே அளித்து வந்த பல்வேறு வகையான சிக்கல் நிறைந்த வாய்ப்புகளில் இந்த தருணத்தில் உறுதியாகவே முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அரசியல் சார்ந்த பணிகளிலும் இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கிறது. கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளை சிறப்பாகவும் திறன்படவும் கையாளுவதற்கான நல்ல யோகம் நிறைவாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. சோர்வு நீங்கி இந்த தருணத்தில் புத்துணர்ச்சியுடன் பல பணிகளை மேற்கொள்வதால் நினைப்பதை காட்டிலும் இரட்டிப்பு நன்மை உறுதியாகவே உங்களை வந்து சேருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு மிதுன ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.